Hi friends, welcome to one more video. Thanks for watching. Last வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதோட செட்டிங்ஸு இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். அதை சப்போஸ் பார்க்காதவங்க லிங்க்கு கீழே தரேன், அதை போய் பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட், ஒரு இமெயில் அக்கௌண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு இமெயில் எப்படி கம்போஸ் பண்ணுறது, வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நீங்கள் ஜிமெயில் லாகின் பண்ணதுக்கப்புறம்னா இந்த மாதிரி தான் பேஜ் வரும். இந்த மாதிரி பேஜ் வர்றது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் எடுத்தோன்னே கம்போஸை கிளிக் பண்ணிங்கனாக்கா ஒரு இமெயில் நம்ம யாருக்கு சென்ட் பண்ணுறோம், இமெயில் அட்ரஸ் கரெக்டாக கொடுங்க. சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டை கொடுங்க. மெசேஜ் என்ன மெசேஜோ அந்த மெசேஜை கொடுங்க. எதுவும் ஃபைல் அட்டாச் பண்ணுறீங்க, ஒரு டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுறீங்க, இல்லை ஒரு வீடியோ அட்டாச் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பிக்சர் அட்டாச் பண்ணுறீங்கன்னாக்க இங்கே கீழே பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் அட்டாச் ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். அட்டாச் ஃபைல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ பாப்பப் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தேவையான ஃபைல்ஸ், உங்கள் சிஸ்டத்தில் இருக்க ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிக்சர் அட்டாச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். வேறு என்ன எமோஜி இருக்குது, நீங்கள் எமோஜிஸ் வேணால் எமோஜிஸ் யூஸ் பண்ணிக்கலாம் மெயிலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிக்னேச்சர், இன்சர்ட் சிக்னேச்சர்னாக்கா நம்ம சிக்னேச்சரை இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த செட்டிங்கில் ஆப்ஷன்ஸ் அது இன்னொரு வீடியோவில் நம்ம பொறுமையாக பார்ப்போம். செட்டிங்ஸு, கூகுள் இமெயில் அக்கௌண்ட் செட்டிங்ஸ், அதுவே இன்னொரு வீடியோ நம்ம கண்டிப்பாக பொறுமையாக பார்ப்போம். இன்றைக்கி இமெயில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு மட்டும் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் சென்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சென்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கா மெயில் சென்ட் ஆகிடும். அதை போய் இந்த சென்ட்ன்ற ஆப்ஷனில் போய் பாருங்கள். இங்கே சென்ட்ன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல. அதனால் சென்ட்டை போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், தெரியுது பாருங்கள், நம்ம மெயில் சென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. அப்படி சென்ட் ஆகலைன்னா சப்போஸ் இந்த இடத்துல ஃபெயிலியர்னு உங்களுக்கு காட்டும். ஸோ அப்பயே தெரிஞ்சுக்கலாம் நம்ம இமெயில் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், அதனால மெயில் போகலை அப்படின்ட்டு. அடுத்தது ஸ்டார்ட்ன்றது என்ன, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எது உங்களுக்கு முக்கியமான மெயிலுன்னு தோணுதோ அதெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா அதெல்லாம் முக்கியமான மெயில் அப்படின்னாக்கா அந்த நீங்கள் ஒரு மெயிலை சர்ச் பண்ணுன்ற அவசியம் இல்லை. போய் ஸ்டார்ட்ன்றதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். அடுத்தது ஸ்னூஸ்னு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு இமெயில் இருக்குது, கொண்டு போங்க, மவுஸை கொண்டு போங்க. இங்கே பாருங்கள், ஆர்ச்சின்ற ஒரு ஆப்ஷன் காட்டுது, டெலிட் ஒரு ஆப்ஷன் காட்டுது, அடுத்தது மார்க்கஸ் ரீடு, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்னூஸை கிளிக் பண்ணிங்கனாக்கா டுமாரோ, லாஸ்ட் வீக்கு, லேட்டர் திஸ் வீக்கெண்டு, நெக்ஸ்ட் வீக்கு, உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ வரைக்கும் இந்த இன்பாக்ஸில் இல்லாமல் ஸ்னூஸில் போய் உட்காந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நெக்ஸ்ட் வீக்குன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீக்குன்னு கொடுத்தாக்கா அந்த மெயில் இங்கேருந்து போயிடும் பாருங்கள். ஆனால் ஆக்சுவலாக ஸ்னூஸில் இருக்கும், நீங்கள் ஸ்னூஸில் போய் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்பாக்ஸில் இருக்காது. இன்பாக்ஸில் அது உங்களுக்கு காட்டாது, ஸ்னூஸில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ராப்ஸ்னால் ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ ஒரு மெயில் கம்போஸ் பண்ணுறீங்க, யாருக்கும் சென்ட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இது பண்ண தேவையில்லை. மெயில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகி டிராஃப்டில் உட்காந்துரும். அடுத்தது இம்பார்ட்டன்ட்னாக்கா அதே மாதிரி தான். இந்த ஸ்டார்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இம்பார்ட்டன்ட்டையும் யூஸ் பண்ணணும். சேட்ஸு, நீங்கள் யாருக்கு கூட சேட் பண்ணுறதா இருந்தால், இப்போ சேட் நம்ம ஜிமெயில் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. ஆக்சுவலாக யாஹூ மெசஞ்சரு, அதுக்கப்புறம் ஜிமெயில் சேட்டு தான் நிறையா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ சேட்டு அவ்வளோவா இல்லை, சேட் யூஸில் இல்லை. அடுத்தது ஷெட்யூல்டு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இப்போ ஒரு இமெயில் நம்ம ஒருத்தவங்களுக்கு சென்ட் பண்ணணும், அதாவது இந்த டைமுக்கு, நான் ஃப்யூச்சரில் ஒரு 2 டேஸுக்கு அப்புறம் நான் சென்ட் பண்ணணுன்னாக்கா நீங்கள் அதை செட் பண்ணி வச்சுக்கலாம். நான் எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கம்போஸ் மெயில் போங்க, இவருக்கு நான் சென்ட் பண்ண போகிறேன். ஆப்ஷன் பட்டன் இருக்குது பாருங்கள், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே ஷெட்யூல்டு சென்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஷெட்யூல் செட்டை கிளிக் பண்ணிங்கனாக்கா காமிக்குது பாருங்கள், டுமாரோ மார்னிங், டுமாரோ ஆஃப்டர்நூன், மண்டே மார்னிங், பிக் டேட் அண்ட் டைம். நீங்கள் அது மாதிரி சென்ட் பண்ணிக்கலாம். அதுதான் ஷெட்யூல்டு, அது ஒன்றும் வேறு ஒன்றும் இல்லை.
அதுக்கப்புறம் ஆல் மெயில் கொடுத்தீங்கன்னாக்கா எல்லா மெயிலும் ஒரே பேஜில் காமிக்கும். அதான் ஆல் மெயிலு. இங்கே பாருங்கள், எல்லா மெயிலையும் ஒரே பேஜில் காமிக்கும். டிராஃப்டில் இருக்கிறது, சென்ட் ஆனது எல்லா மெயிலையும் ஒரே இதில் காமிக்கும். ஸ்பேம்னா ஒன்றும் இல்லை, அது அட்வர்டைஸ்மெண்ட்டு. அது அந்த நம்ம இன்பாக்ஸ் போகிற தேவையில்லாத மெசேஜை கூட நீங்கள் ஸ்பேம் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்பேம் பண்ணி வச்சுக்கலாம். ட்ராஷ்னாக்கா நீங்கள் இப்போ ஒரு மெசேஜை டெலீட் பண்ணுறீங்க, இன்பாக்ஸில் இருக்க மெசேஜை டெலீட் பண்ணீங்கன்னு ஒரு 2 மெசேஜ் டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த மெசேஜ் வேறு எங்கே நேராக ட்ராஷுக்கு தான் வரும். ஏன்னா நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே ட்ராஷில் ஸ்பேமில் ஒரு இமெயில் வந்து 30 நாளைக்கு மேலே இருக்காது. அந்த இமெயிலில் பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், மெசேஜஸ் தட் ஹேவ் பீன் இன் த ட்ராஷ் மோர் தேன் 30 days வில் பி ஆட்டோமேட்டிக்லி டெலீட்டட். அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கேட்டகரிஸில் ஒன்றும், அதாவது தனித்தனியாக அவங்களே பிரித்து கொடுத்துருக்காங்க. சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு எது யூஸ் பண்ணிங்கனாக்கா அந்த மெசேஜ் எல்லாமே இங்கே வந்துடும். இங்கே பாருங்கள், எனக்கு வந்துருக்கு பாருங்கள், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு எல்லா மெசேஜும் இங்கே வந்துடும். அதே மாதிரி அப்டேட்ஸு கரண்ட்டாக வந்து நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் நிறையா வரும் அப்டேட்ஸில். அடுத்தது ஃபோரம்ஸ் மெசேஜஸ் வரும், ப்ரொமோஷன் மெசேஜஸ் வரும். அதுக்கப்புறம் மேனேஜ் லேபிள்ஸ் வந்து நீங்கள் தனியாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். எங்கள் ஃபேமிலியிலேருந்து யாராவது மெயில் அனுப்பிச்சாங்கன்னா, ஃபோட்டோவோ இல்லை டூர் ஃபோட்டோவோ இல்லை வேறு ஏதாவது மெசேஜ் அனுப்பாங்கனாக்கா நான் அதை க்ரியேட் பண்ணி அந்த மெயிலை மட்டும் ஃபேமிலியில் சேவ் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ இன்கேஸ் டெலீட் பண்ணுறதா இருந்தால் கூட அது போகாது. அவ்வளோதான். ஜிமெயில் ரொம்ப சிம்பிள் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லிங்க. வேறு என்ன ஜிமெயில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் ஃபாரினில் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு இப்போ நிறைய ஆப்ஷன் இருக்குது. இருந்தாலும் கூகுள் டியோ யூஸ் பண்ணாங்கனாக்கா நீங்கள் அவங்க மீட்டிங் அனுப்பலாம், அவங்க மீட்டிங்கை இன்வைட் பண்ணலாம். இந்த பாருங்கள், இந்த பேஜில் நியூ மீட்டிங்னு இருக்குது, ஜாயின் மீட்டிங்னு இருக்குது. ஜாயின் மீட்டிங்னாக்கா அவங்க ஒரு லிங்க் அனுப்பிட்டா நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நியூ மீட்டிங்னாக்கா நீங்கள் ஒருத்தவங்களை கூப்பிடலாம். எத்தனை பேரை கூப்பிடலான்றது எனக்கு ஒன்றும் சரியாக தெரில. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அதை போடும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் எத்தனை பேரை நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 9 பேர் ஜாயின் பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக அடுத்த தடவை சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். இதுதாங்க ஜிமெயில், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி யூஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு சப்போஸ் வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுனாக்கா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, கூகுளோட இந்த இமெயில் செட்டிங்ஸ் என்னன்றதை பார்ப்போம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அது என்னன்றதை பார்ப்போம். அது ஒரு இதே மாதிரி நிறையா டைம் எடுக்கும் செட்டிங்ஸில். எல்லா இமெயில் செட்டிங்ஸ் அதில் நிறையா இருக்குது. நான் உங்களுக்கு ஒவ்வொன்றையும் பொறுமையாக கரெக்டாக சொல்கிறேன். ஒவ்வொரு ஃபீச்சரையும் அதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ ஸோ மச்.